எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு நினைச்சேன். முதல்ல நான் எல்லார்ட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். 100 டே சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 20. இன்னைக்கு வந்து வேற லெவலில் ஹிட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 51 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 424 கேலரி வந்து பர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்னைக்குமே இல்லாத ரெக்கார்ட் அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 51 நிமிஷம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை, இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ வேற லெவல் ஹிட் ஒர்க் அவுட் தான் இது. நான் என்ன ரீசன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் வெயிட் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ பாருங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தர்பூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் பப்பாயாவும் தர்பூஸ் கொஞ்சமா எடுத்திருக்கேன். ஸோ இதான் லஞ்சு. இந்த பிளேட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி இருக்கு என்னோட பிளேட்டு. என்ன ரீசன்னு சொல்லி சொல்றேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு நினைச்சேன். முதல்ல நான் எல்லார்ட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நேற்று நைட் என்னாச்சுன்னா, நான் வழக்கம் போல வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டேன் டின்னரை. ஒரு 8:30 போல எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போகலாம் கிளம்பிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்பயே சொல்லிட்டு நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், நான் வெளியே வந்தாலும் நீங்க தான் சாப்பிடணும், பசங்க சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு போனது வந்து ஒரு பெரிய ஹோட்டல் போயிருந்தோம். அது வந்து நான் உங்களுக்கு மேல கிளிப் ஆட் பண்றேன். திருப்பூர்ல இருக்கு. ஃபுல்லா வந்து பாலி தீம்ல இருந்த மாதிரி, பாலி தீம் பேஸ் பண்ண மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஃபுட்டு வேற லெவல்ல இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதுல எந்த குறையுமே கிடையாது. நான் பண்ண தப்பு என்னன்னா, இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டு அங்க எல்லாம் வந்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இப்ப சாப்பிடலாம், நம்ம இப்ப சாப்பிட போறோம், இந்த இடத்துக்கு இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஒண்ணுன்னுட்டு சரி நானும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா நம்ம இப்படி சாப்பிட்டோமே, ஏற்கனவே நான் நேத்தே நான் சொல்லியிருந்தேன் 1 கிலோ வந்து அதிகமா காமிச்சிருக்கு, நான் எதுவும் சாப்பிடல இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால இன்னைக்கு நான் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்மளோட கண்ட்ரோல், நம்மளோட செல்ஃப் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ ஓகே, நாளைக்கு வந்து ஃபுல் டயட்ல இறங்குறோம், ஃபுல்லா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், ஃபுல்லா ஒர்க் அவுட் வந்து வேற மாதிரி பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு வெயிட் நான் செக் பண்ணல, அதனால பயந்து நான் செக் பண்ணவே இல்லை. நாளைக்கு போல வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நினைச்சிருந்தா என்னால நான் ஷேர் பண்ணாம இருந்திருக்க முடியும். ஸோ ஒரு இந்த 100 டேஸ் சேலஞ்ச் வந்து நம்ம ஒரு ஹானஸ்டா கொண்டு போகணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சாப்பிட்ட டைமும் வேற ரொம்ப தப்பான டைம் தான். நாங்க அங்க போய் ரீச் ஆகுறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேல சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். அங்கிருந்து வர்றதுக்கு 11:30 ஆயிடுச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருந்து சரி, நம்ம ஹெல்த்துக்குமே சரி, அவ்வளோ லேட் சாப்பிட்றது ரொம்ப தப்பு தான். ஸோ இதனாலதான் நான் இந்த வெயிட்டை வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் ஷோ பண்ணல. ஸோ நம்ம பண்ண தப்பு அது. ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் மார்னிங்கே வந்து என்னைக்குமே நான் அவ்வளோ ஒர்க் அவுட் நான் பண்ணதே கிடையாது. உண்மையுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்கு. 52 நிமிஷம்ன்றது நான் இது என்னோட வெயிட் ஜேர்னில இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் அப்பயுமே வந்து இவ்வளவு ஒர்க் அவுட் நான் பண்ணதே கிடையாது. 52 நிமிஷம்லாம் என்னோட அதிகபட்ச நேரம்னு வச்சுக்கலாம் அது. ஸோ அவ்வளவு நேரம் பண்ணி அப்புறம் வந்துட்டு அவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் 10,000 ஸ்டெப்புக்கு மேலே நடந்துடணும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 12,000 12,000 ஸ்டெப்பாவது நீ கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் மார்னிங்கே நான் வந்து சாப்பிடல. மார்னிங் வந்து தர்பூஸ் எடுத்துக்கிட்டேன், ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், நைட்டுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸோட முடிச்சிடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நேற்று சாப்பிட்டதுக்கான பேலன்ஸ் வந்து இன்னைக்கு இப்படி பண்ணாதான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து நான் அப்படி சாப்பிட்றேன். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அதை நினைக்கும் போதே. ஸோ நான் இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்டேன். அந்த தப்பை நம்ம சரி பண்ணிடணும். ஓகேங்களா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது அடுத்தபட்சம். நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா நடந்துருச்சு, அது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வேலைக்கு ஆகாது. அந்த விஷயத்த நம்ம பண்ண தப்ப வந்து சரி பண்ண நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ரொட்டீனை கொண்டு வந்தேன். ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஒர்க் அவுட்டோ, அப்புறம் வந்துட்டு வாக்கிங் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி ஏதோ பண்ணி பேலன்ஸ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களை நான் 10,000 ஸ்டெப் 12,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களை நைட்டு பார்க்குறேன். 20ல வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே 12,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 939 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா நான் 6க்குள்ள எடுத்துக்கிறேன். 6 மணி ஆகப்போகுது. ஸோ ஒரு சப்பாத்தி, 2 ஹாஃப் பாயில், கொஞ்சமா குழம்பு. இது வந்து உடஞ்சிருச்சு எல்லோ. ஸோ அது தப்பா நினச்சிக்காதீங்க. இதான் இன்னைக்கு டின்னர். ஸோ ஹாய், நான் டே 20 வந்து நம்ம சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா வாக்கிங்கும் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கேன். ஸோ நேத்து சாப்பிட்டதை நம்ம இன்னைக்கு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா 100 days வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? இப்போ நோட் பண்ணியாச்சு. ஸோ டே 20 வந்து நம்ம சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் உங்களை டே 21ல பார்க்குறேன். பாய்.